சிஎம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு நல்லா சேஃப்டியாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன். ஓகே. இப்போ சேஃப்டி இல்லைன்றீங்களா? ஆமாம், இல்லை இருக்குது, பட் அந்த அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக இல்லை. சட்டங்கள் கடமையா இல்லை? லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் இப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு தரிசனம் பண்ண போனால் கூட 50 ரூபா கொடுத்தா ஃப்ரண்ட்டில் போயிடுறான், காசு இல்லாதவன் நின்று போகிறான். அதை வந்து ஒழிக்கணும்னு நினைப்பேன். ஓகே மேம். 2026ல் யார் எலெக்ஷனில் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய். என்னோட தாட்டி விஜய். ஏன்னா நான் விஜயோட இது, அதனால ஓகே ஓகே. டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் டிவிக்கே ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கொள்கை புதுசு இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே தான் இவ்வளோ நாளாக இருக்காங்க. புதுசாக ஒரு நியூஸ் வந்தால் அவங்களோட கொள்கைகள் நமக்கு என்னன்னு தெரியும், அவங்க எப்படி இந்த நாட்டை இது பண்ணுறாங்கன்றது தெரியும். அதை பொறுத்து அவங்க அடுத்தது வரலாமா என்னன்னு டிசைட் பண்ணலாம். புதுசாக ஒருத்தர் வரணும்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் நிறைய தடவை மேடையில் பேசிட்டு இருக்காரு. விஜய் அந்த மாதிரி இன்னும் எந்த ஒரு பேச்சையும் கொடுக்கவே இல்லை இல்லையா? இப்போ விஜய் வராமல் சீமான் இருந்திருந்தா நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இப்போ விஜய் வந்ததுனால எனக்கு ஆப்வியஸாக விஜய்க்கு ஒரு வாட்டி நான் கொண்டு வரணும்னு எனக்கு தோணுது. பர்சனலாக என்னோட சாய்ஸ், அதனால் நான் விஜய்க்கு சப்போர்ட். விஜய் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் எதுவும் இதுவரை பெருசாக பேசலை. மக்களோட பிரச்சனைகளுக்கு எங்கேயும் வந்து நிற்கல. இப்போ தான் முத வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 10 வருஷமாக களத்தில் நிற்கிறவரை விட்டுட்டு புதுசாக வந்த ஒருத்தர் ஒரு ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா? சரின்னு நினைக்கிறது சரியா தவறாங்கிறது தெரியல. ஆனால் அது இப்போ எல்லாருமே வந்துட்டு 10 வருஷமாக இருக்கிறவங்க கரெக்டாக தான் ஆட்சி பண்ணுவாங்கங்கிறதும், இல்லை புதுசாக வந்தவங்க ஆட்சி பண்ண மாட்டாங்கங்கிறதும் அதை நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. தெரியாத ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதும் இருக்குது, தெரிஞ்சவங்க அதை தெரியாத மாதிரி விட்டு போகிறதுக்கும் இருக்குது. இல்லை. நீங்கள் இந்த 2026ல் சிஎம் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிஎம் யாருமே ஆக முடியாது. இல்லை ஆயிட்டீங்கன்னா ஒரு இதில் சொல்கிறேன். ஓ லக்கு ஆயிட்டோம்னா ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறவனால தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம்? இல்லை இப்போ புதுசாக வரீங்க, புதுசாக இப்போ அதுதான் ப்ரோ, இந்த புதுசாக சொல்லி தான் நம்ம பழசை மறந்துடுறோம். இருக்கிறவங்க நல்லதையும் நம்ம பார்ப்போமே. ரைட்டு. புதுசாக வரவங்க வரட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ விஜய் வராருன்னா வரட்டும், சீமான் வராருன்னா வரட்டும். பண்ணுறது நம்ம குறை சொல்ல தேவையில்ல. இப்போ ஸ்டாலின் பண்ணுறது குறை சொல்ல தேவையில்ல. எடப்பாடி பண்ணிட்டு போனாரு, அதையும் குறை சொல்லிடு. பண்ணுறவங்க பண்ணிட்டோம். ஓகே. இப்போ மக்கள் ஓட்டு போட்டு விஜய் வந்தாலும் சந்தோஷம் தான், சீமான் வந்தாலும் சந்தோஷம் தான். அதுக்கு நம்ம வந்து நான் புதுசாக வந்துட்டா இவர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், ஸ்டாலின் சைடில் பண்ண மாட்டேன். நான் பக்கா டிஎம்கே தான். அதுக்கு நான் ஸ்டாலின் சப்போர்ட்லாம் பண்ணல. யார் வந்தாலும் வரவே இருக்கிறோம். ஆனால் இவங்க செய்யறது நல்லதை நம்ம கடுக்க தேவையில்ல. இப்போ 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அது மக்களுக்கு எல்லாமே ப்ரோ இருக்கு. என் ஆசை திருப்பி டிஎம்கே தான் வரணும்ட்டு. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட்டும் இருக்கு, என் சைடில் சப்போர்ட்டும் இருக்கு. ஏன்னா புதுசாக வராங்கன்னு வரவே இருக்கலாம். ஆனால் நாங்கள் டிஎம்கேன்றதை பக்கம் டிஎம்கே. போன எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம டிஎம்கே சார்பாக கொடுத்த எல்லா வாக்குறுதியும் உங்கள் தொகுதியில் நிறைவேற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை ப்ரோ, நம்ம வந்து இந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க, இவங்க வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு நினைக்கிறத நிறைவேற்றின வாக்குறுதியை பாராட்டலாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆள் இல்லைல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆண்டு இருக்கோம். இப்போ நம்ம நீட் தேர்வு ரத்து பண்ணலாம். அப்போ நம்ம பிரதமர் மோடி தான், நம்மளுக்கு அவர் தான் ரத்து பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக. நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும், அவங்களே தேட் பண்ணணும். இப்போ விஜய் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணலாம், நம்ம விஜய் வெறுத்துருவோமா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம ஸ்டாலின் தெலுங்கர்னு பேசுகிறோம், சீமான் எவர்னு பேசுகிறோம். நம்ம தெலுங்கரு அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போதைக்கு நம்ம சப்போர்ட்டிங்காக இருந்தால் இருக்காங்களா, நம்மளுக்கு ஃபைட் பண்ணுறாங்களா, அது போதும். அடுத்தது விஜயே வந்தாலும் சரி, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவர் ஆதரிப்போமே, அவரே அவருக்கு போகிறோம். இப்போ இருக்கிற கட்சி தலைவர்களில் யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவா எனக்கு வேணா பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் விஷயம் தெரியுதுன்னா மெயினாக திருமாவளவன் சொல்லுவேன். ஓகே. நம்பர் 1 பாயிண்ட் திருமாவளவன் வந்து அவர் அப்போதுலேருந்தே இப்போ இருக்கிறதால அவருக்கு சில விஷயம்லாம் தெரியும். செகண்ட் ஹாப் வந்து நம்ம சீமானை சொல்லலாம். விவசாயிகளை பற்றி முழுக்க ஏட்டு சொல்லி அவர் பேசுறது நிறைய பேர் கோமாளிதனமாக பேசுறாரு நினைக்கிறாங்க. அது அறிவுபூர்வமான விஷயம் நிறைய இருக்கு. நம்ம அதுவே பார்க்கலாம். ஒரு மேடையிலே பேசியிருப்பார் அவரு. நம்ம ஆகாயத்தில் பறக்கலாம், ஏரோப்ளைனில் பறக்கலாம், ராக்கெட்டில் பண்ணி விண்வெளிக்கு போகலாம். ஆனால் விண்வெளிக்கு ஒரு பூமியில் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. ஸ்பீச் அது, அதெல்லாம் அதில் பிடிக்கும். நம்ம வந்து அதாவது இவங்க ஆப்போசிட்டை எதிர்க்கிறது, நம்ம தமிழர் உரிமை பாடுபடணும்னா டிஎம்கே தான். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஜாதி இதை பற்றிலாம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு இவங்க தான். யார் நீ? பயோடேட்டா எது கேட்குறீங்க மிஸ்டர்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.